வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கலான் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். தங்கலான் நான் வந்து வெள்ளிக்கிழமை தாங்க பார்த்தேன். கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கனால வெள்ளிக்கிழமை தான் நான் படம் பார்த்தேன். ஆனால் எனக்கு சத்தியமாக பிடிக்கலைங்க. சில பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அது என்ன காரணம்னா படம் நம்மளோட ஒன்றி அமைய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரிஞ்சாதான் படம் என்னன்னு நம்மளுக்கு புரியும். அவங்க பேசுகிற தமிழ் வந்து நம்மளுக்கு சுத்தமாக புரியல. அது நம்ம மேலே தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளோதான். அதே இதில் என்ன பெரிய காமெடி என்னன்னா இங்கிலீஷ்காரங்க தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. அந்த தமிழ் நீட்டாக புரியுதுங்க. ஏன்னா அது ஒரு மன்னர் காலத்து தமிழ்லாம் எப்படி இருக்கும் அப்படி பேசுவாங்களா, அந்த படத்தில் ஒரு தமிழ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீட்டாக புரியுது. ஏன் அதே மாதிரியே ஏன் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல அந்த தமிழ் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த கர்நாடகா பார்டர் அந்த மொழி அப்படி தான் இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு படம் புரியணும்ல. நம்ம படம் பார்க்க தான் வந்திருக்கோம். அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு நம்மளுக்கு புரியணும். சில விஷயங்களும் சுத்தமாக புரியவே இல்லை. அதனாலேயே என்னமோ படம் பிடிக்காம கூட போகலாம். மற்றபடி ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, குறைய சொல்ல முடியாது ஜிவி பிரகாஷை. மற்றபடி சியானா தவிர வேறு எதுவுமே இல்லைங்க அந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சு சியானாலாம் வச்சு எல்லா டைரக்டரும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷன், நல்ல நடிப்பு திறமை கொண்டவர். அவர் பேசாமல் கமர்ஷியல் சைடு வந்துடலாங்க. தில்லு தூளு அந்த மாதிரி படம் மாதிரி ஜெமினி இந்த மாதிரி படம்லாம் கொடுத்துட்டு நல்ல மனுஷன். அவரை கொண்டு நடிப்பில் இறக்கி விட்டு நடிப்பில் இறங்கி நல்ல ஹிட் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. தெய்வ திருமகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிதா மகன், சேது இதெல்லாம் நடிச்சிருக்காருன்னா அதில் கொஞ்சம் கமர்ஷியல் காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த படம் ஹிட் ஆச்சு. நீங்கள் பேசாமல் அந்த மாதிரி கதையை கூட வருஷத்துக்கு ஒரு படம், அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஃபுல்லாகவே கமர்ஷியலாக ஒரு படம் அந்த மாதிரி நடித்தா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் படம் சூப்பராக ஹிட் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. விஜய்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோனா அடுத்து நீங்கள் தான். அதனால் கொஞ்சம் நம்ம சொல்லி அவர் கேட்க போகிறதில்ல, நம்ம ஆதங்கத்தை கொட்டுவோமே. கொஞ்சம் கமர்ஷியல் சைடு வந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சீரியஸாக. அதனால் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சியான் ப்ரோவை டேமேஜ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் டேமேஜ் பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது நம்ம இதுக்கு வருவோம். நம்ம தளபதியோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைனாச்சும் பார்த்துருப்பாங்க. அதில் 10-15 தடவைக்கு மேலே வந்து தமிழ்லையும் 10 தடவை ஹிந்திலையும், மீதி நம்ம தெலுங்கில் ஒரு 5-6 டைம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்க இன்னும் பார்க்கணும் தான் தோணுதே தவிர அதை ஐயோ போதுண்டா அப்படின்னு நிப்பாட்டிட்டு போக மனசே வரமாட்டேங்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. நாங்கள் வெங்கட் பிரபு என்ன பண்ணுவார்னு பார்த்தா மனுஷன் வச்சு செஞ்சுட்டாப்லைங்க. ஐயோ கண்ணை வச்சு அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, எப்படா செப்டம்பர் 5 வரும், நாளைக்கே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்குது ட்ரைலர். என்ன ஒரு காரணம்னா செப்டம்பர் 5 படம் ரிலீஸு, ஆனால் என்னால் வந்து செப்டம்பர் 6 தாங்க பார்க்க முடியும். அதே பெரிய வருத்தம். அதுக்குள்ளே அந்த படத்தில் இருக்க முக்கியமான சீன்லாம் லீக் பண்ணி விட்ருவாங்க. அதே பெரிய வருத்தமாக இருக்குது. சோசியல் மீடியா சைடு போகாமல் இருக்கவும் முடியாது. நான் எப்பொழுதுமே ட்விட்டரில் இருப்பதுனால அந்த சைடு போய் தான் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இருந்தாலும் என்ன காதில் வாங்கினாலும் சரி, படம் ஹிட் ஆர் ஃப்ளாப் அது நோ ப்ராப்ளம். விஜய் படம் வந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துருவேன். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போய் செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமைங்க கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இன்னமும் இருக்கேன். எனக்கு ட்ரெய்லர்லேருந்து அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த பூரிப்பு இன்னும் போக மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூட சொதப்பிடுவாங்களே. ஏன்னா பாட்டு 3 வந்துச்சு. சில பேர்த்துக்கு பிடிச்சது, சில பேர்த்துக்கு பிடிக்கல. எனக்கே சொல்ல போனால் சுமார் தாங்க பாட்டலாம். சரி ட்ரெய்லர் என்ன ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்காருன்னு பார்த்தா மனுஷன் செதுக்கி வச்சுருக்காப்புல. இதே ஒரு பாசிட்டிவ் படத்தில் இருந்தது அப்படின்னா லியோவை பீட் பண்ணிடுங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கில்லி படத்தில் வரும்ல, மருதமலை மாமணியே முருகையா, அந்த பாட்டு இதில் வச்சுருக்காங்க ட்ரெய்லரில் வந்து எண்டில். அதே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இது வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், தெலுங்கு ஹிந்திலையும் பாருங்கள் ட்ரெய்லர். அது வேறு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.